வெல்கம் டு கேஜன் சர்க்கிள் அண்ட் வித் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருக்காங்க RCC ல இருந்து கேட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா as per IS 456/2000 the short term modulus of rigidity of M25 grade concrete in Newton per mm square can be assumed to be அப்படினு சொல்லி கேக்குறாங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா as per IS 456/2000 கோட் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட் டர்ம் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி கண்டுபிடிக்கணும் அண்ட் இதோட கிரேட் எவ்வளவுனா M25 கிரேட் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கிவன்னா FCK that is compressive strength of concrete at 28 days is 25 M25 வச்சு நம்ம FCK ல கண்டுபிடிச்சலாம். இது ஷார்ட் டர்ம் மாடுலஸ் கேக்குறாங்க. ஷார்ட் டர்ம் மாடுலஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலானா 5000 into root of FCK. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 5000 into root of 25 போடும்போது root 25 வந்து 5. இப்போ 500 5000 into 25 which is equal to 25000 ன்றது நமக்கு கிடைக்கும். 25 Newton per mm square. இதான் நமக்கு ஆன்சர். இப்போ என்னன்னா ஷார்ட் டர்ம் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஃபார்முலா என்னன்னா 5000 root of FCK வந்து ஞாபகம் வச்சுட்டேன்னா ஜஸ்ட் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வேல்யூஸ் வந்துரும். Next என்னன்னா flexural strength of M30 concrete as per IS 456/2000 அப்படின்றது கேட்காங்க. flexural strength மேல கேட்டிருக்கிறதுனா short term modulus of rigidity. இதுல என்ன flexural strength ஓட ஃபார்முலா என்னன்னா (0.7 root of FCK). FCK வேல்யூ எவ்வளவுனா M30 க்கு வந்து 30. இப்போ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0.7 into root of 30 போடும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 3.83 மெகாபாஸ்கல் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ flexural strength ஃபார்முலா என்னன்னு தெரியும்னா 0.7 root of FCK ன்னு தெரிஞ்சா போதும். Next for M25 concrete with creep coefficient of 1.5 the long term static modulus of elasticity in megapascal as per IS 456/2000 அப்படின்றது சொல்றாங்க. என்னன்னா M25 கான்கிரீட் கொடுத்திருக்காங்க. இதோட creep coefficient என்னன்னா 1.5 and long term static modulus of elasticity கேக்குறாங்க in terms of megapascal as per IS 456/2000 அப்படின்றது சொல்றாங்க. இது என்னன்னா long term modulus of rigidity elasticity நம்ம கேக்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா E suffix C is equal to 5000 into root of FCK divided by 1 plus theta அப்படின்றது சொல்றோம். இந்த theta என்னன்னா coefficient of creep அப்படின்றது சொல்றாங்க. அந்த வேல்யூ தான் 1.5 அப்படின்றது சொல்றோம். இப்போ இது ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றது தான் நமக்கு. இப்போ 5000 into root of M25 க்கு FCK வந்து 25 தான். அப்ப divided by 1 plus 1.5. இதுல இந்த theta வந்து டைரக்டா கொடுத்திருக்காங்க. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 10000 மெகாபாஸ்கல் அப்படின்ற வேல்யூ நமக்கு கேல்குலேஷன்ல வரும். இப்போ வந்து இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்ரீப் வேல்யூ கொடுத்திருக்காங்க 1.5. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்ரீப் வேல்யூ கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 1 week 1 month 1 day இதுல ஏதாச்சும் 1 year அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்ரீப் ஃபார் 1 year அப்படின்னு மென்ஷன் பண்ணினாங்கன்னா நமக்கு டைரக்டான வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து 1.1, 1 வீக்குக்கு 2.2 வச்சுக்கலாம், 1 மந்த்க்கு 1.6. இந்த டேஸ் போக போக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்ரீப் வந்து கம்மியாகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ் கொடுக்கலனாலும் நம்ம இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுதான் வந்து லாங் டர்ம் modulus of elasticity கான ஃபார்முலா 5000 root of FCK divided by 1 plus theta. Next என்னன்னா deformation of concrete due to sustained load அப்படினு சொல்றாங்க. sustained load னா என்ன? deformation of concrete under sustained load. அது வந்து creep அப்படினு சொல்றோம். creep எதனால வருதுன்னா அந்த கான்கிரீட்ல மெயினா வந்து டெட் லோட் மட்டும் தான் அதுல இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. Next என்னன்னா the compressive strength of concrete is defined as that the compressive strength below which not more than எவ்வளவுன்றது கேக்குறாங்க. அந்த compressive strength of concrete வந்து எதுக்கு கீழ இருக்க கூடாதுன்னா 5% of result failure முறையில கீழ இருக்க கூடாது. அது 5% க்கு கீழ இருக்க கூடாதுன்றத சொல்றாங்க. ஆன்சர் வந்து 5% of result failure. So the RCC வந்து கேட் ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ராப்ளம் பார்த்தா சொல்லி கொடுத்த ஸ்டெப் தேங்க்ஸ்.